திருவள்ளூர் மாவட்டத்தில் ஆறுகளில் உடைப்பு ஏற்பட்டிருப்பதால் பொன்னேரி மற்றும் அதை சுற்றியிருக்கும் பகுதிகள் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளன. அது குறித்த தகவல்களை தருகிறார் நமது செய்தியாளர் ஸ்டாலின். வடகிழக்கு பருவமழை காரணமாக திருவள்ளூர் மாவட்டத்தில் பொன்னேரி பகுதியில் அதிகமான அளவில் நீர் தேங்கியுள்ளது. நேரடியாக பார்க்கலாம். தற்போது திருவள்ளூர் மாவட்டத்தை பொறுத்தவரை கொசஸ்தலை மற்றும் ஆரணி ஆறுகளில் வெள்ள நீர் சூழ்ந்து கொண்டு வருவதால் தற்போது அந்த வெள்ள நீரானது பகுதிகளுக்கும் தற்போது வந்து கொண்டிருக்கிறது. தற்போது பொன்னேரி மற்றும் மீஞ்சூர் பகுதியில் இணைக்கும் சாலையில் தான் தற்போது இந்த நீரானது சென்று கொண்டிருக்கிறது. இந்த நீர் தற்போது பகுதிக்குள்ளும் செல்வதால் இங்கிருக்கும் பகுதிவாசிகள் முழுவதுமாக பாதிக்கப்பட்டுள்ளனர். குறிப்பாக இந்த திருவள்ளூர் மாவட்டத்தை பொறுத்தவரை பொன்னேரி பகுதி தான் அதிகமாக பாதிக்கப்பட்டுள்ளது. பொன்னேரியை சுற்றியுள்ள 30க்கும் மேற்பட்ட கிராமங்கள் அதிகமாக வெள்ள நீரால் சூழப்பட்டுள்ளன. தற்போது கொசஸ்தலை ஆற்றின் ஒரு பகுதியானது ஒரு ஆற்றுப்படுகையில் ஒரு பகுதியானது தற்போது உடைந்துள்ளதாகவும் அந்த உடைந்த காரணத்தினால் 5க்கும் மேற்பட்ட கிராமங்கள் முழுவதுமாக நீரில் மூழ்கியுள்ளதாக திருவள்ளூர் மாவட்ட செய்தியாளர் நம்மளுக்கு ஒரு தகவலை தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக இந்த வடகிழக்கு பருவமழை அதிகமாக திருவள்ளூர் மாவட்டத்தில் பெய்துள்ளது. நேற்று மட்டும் 32 சென்டிமீட்டர் அளவுக்கு மழை பதிவாகியுள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அது மட்டுமல்லாமல் பொன்னேரியின் பல பகுதிகள் தற்போது நீரில் மிதந்து கொண்டிருக்கின்றன. இங்கிருக்கும் பகுதிவாசிகள் பல்வேறு இன்னல்களுக்கு ஆளாகி வருகின்றனர். குறிப்பாக இந்த பகுதியை பொறுத்தவரை 2000க்கும் அதிகமான குடியிருப்புகள் உள்ளன. இதில் 5000க்கும் மேற்பட்ட மக்கள் தற்போது இந்த பகுதியில் உள்ளன. 20க்கும் மேற்பட்ட தெருக்கள் உள்ளதால் அந்த அனைத்து தெருக்களுமே முழுவதுமாக தண்ணீர் சூழப்பட்டுள்ளது. அது மட்டுமல்லாமல் தற்போது அந்த ஆற்றுப்படுகையிலிருந்து தண்ணீர் வெளியேறி கொண்டு பொன்னேரி மீஞ்சூர் சாலை துண்டிக்கப்படும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. தினந்தோறும் ஆயிரக்கணக்கான வாகனங்கள் செல்லக்கூடிய இந்த சாலையில் தற்போது இந்த அதிகமான நீர் வரும் பட்சத்தில் நிச்சயமாக இந்த சாலை துண்டிக்கப்பட்டு மிகப்பெரிய ஒரு போக்குவரத்து நெரிசல் ஏற்படும் என்ற ஒரு சூழல் தான் ஏற்பட்டுள்ளது. புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் தங்கதுரையுடன் ஸ்டாலின்.